ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008-800-800. அதை டிஸ்கஸ் பண்றதுதான் பிரதான ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். எப்படிப்பட்ட ரெட்டை வேஷம் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன வேணா இருக்கட்டும்ங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை இந்த புது தளத்தில் நேர்பட பேசு வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் வாதிக்கவிருப்பது சென்னை பெருவெள்ளத்திலிருந்து மீண்டு விட்டது, ஆனால் அதில் ஒரு பகுதியினர் இன்னும் மீளாமல் அவர்களுக்கான வாழ்க்கை பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மீனவ மக்கள் எண்ணெய் கசிவினால் ஏற்பட்ட பிரச்சனை, சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெடிலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்கின்றது என்று அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இதை சரி செய்வது எப்படி? இதற்கு முனைப்பு காட்டி அரசாங்கங்கள் செயல்படுகின்றதா? அவர்கள் இது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களுக்கான தீர்வு என்ன? உடனடி நடவடிக்கையாக, உடனடி நிவாரணமாக செய்ய வேண்டியது என்ன? நீண்ட காலமாக செய்ய வேண்டியது என்ன? இப்படி பல்வேறு விஷயங்களை பேசவிருக்கின்றோம். இந்த விஷயங்களை தடுப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியங்கள் இருக்கின்றதா? இந்த சம்பவம் நடந்ததன் காரணமாக யாரேனும் தண்டிக்கப்படுவார்களா? மீனவர்களின் வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அங்கே மீன்கள் எல்லாம் உயிரிழப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இன்னும் இந்த பிரச்சனை சரி செய்தால் கூட அவர்களுக்கான தாக்கமும் பாதிப்பும் இன்னும் ஓராண்டோ 2 ஆண்டுகளோ நீடிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கின்றது. இப்படி பல்வேறு கேள்விகளை குறித்து தான் பேசவிருக்கின்றோம். நம்மோடு இணைந்திருக்கின்ற விருந்தினர்களை தற்போது வரவேற்கலாம். திமுகவின் வழக்கறிஞர் திரு மதிவாணன் அவர்கள், தென்னிந்திய மீனவர் நல சங்கத்தை சேர்ந்த பாரதி அவர்கள், வலதுசாரி ஆதரவாளர் திரு ரஞ்சித்குமார் மற்றும் பூவுலகின் நண்பர்களை சேர்ந்த பிரபாகரன் வீர அரசு அவர்கள் இணைந்திருக்கின்ற விருந்தினர் அனைவருக்கும் வணக்கம். திரு பாரதி, உங்கள்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அடிப்படையில் மீனவர்களுக்கான பிரச்சனைன்றது பல கட்டமாக பல்வேறு வடிவங்களில் வந்துட்டு இருக்கின்றது. தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு கோஸ்ட்லைன் இருக்குது. அதில் ஒரு பகுதி மீனவர்களுக்கும் ஒரு மாதிரியான பிரச்சனை இருக்குது. இந்த சிக்கலின் மூலமாக மீனவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? ஒவ்வொரு ஆண்டும் புயல் வருதுன்றது ஒரு வழக்கமாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம். புயலோட பாதிப்புகள் தாக்கம் அதிகமாக இருக்குன்றது வேறு. ஆனால் இப்போ ஏற்பட்டிருக்கிறதுன்றது முற்றிலும் வேறானது. வெறும் புயல் பாதிப்புலேருந்து மீனவ மக்கள் மீண்டு எழுறதுக்கு முன்னால் மணலியில் இருக்கக்கூடிய அந்த CPCL நிறுவனத்திலேருந்து வந்த அந்த கச்சா எண்ணெயால் ஏற்பட்ட பாதிப்புன்றது மீனவ மக்களோட வாழ்வாதாரம் பாதிப்பு. மீன் வளம் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஒட்டுமொத்த ஆறுமே அந்த மீன் வளத்தை முற்றிலும் இழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. அது இன்னும் பெரிய விஷயமா பார்க்குறோம். ஏற்கனவே புயலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் எந்த விதமான மீன்பிடி தொழிலுக்கும் போகாமல் இருக்கக்கூடிய அந்த மக்களை இன்னொரு 10 நாள் இந்த கச்சா எண்ணெய் ஆற்றுல கலந்ததுனால இன்னும் மீன்பிடி தொழிலுக்கு அவங்க இன்னும் கூட கால வைக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஒவ்வொரு நாளும் கடலில் போய் மீன்பிடி தொழில் செஞ்சால் தான் தங்களோட வாழ்வாதாரத்தை நகர்த்த முடியுன்ற சூழலில் தான் மீனவ மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை கிட்டத்தட்ட ஒரு 17-18 நாட்களாக மீனவ மக்கள் மீன்பிடி தொழிலுக்கு போக முடியாமல், மகளிர்கள் மீன் வியாபாரம் செய்ய முடியாமல் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறது ஒரு பக்கம் குடியிருப்பில் அவங்க வாழவே முடியுமா என்ற ஒரு சூழல் ஒரு வாரமாக அவங்க அதாவது இருக்கவே முடியாத ஒரு சூழல். வரக்கூடிய காற்று அந்த கச்சா எண்ணெயோட நெடியை ஒரு நிமிஷம் கூட அங்கே நம்மளால் சுவாசிக்க முடியல. அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் அங்கேயே குடியிருப்புகளை வச்சுக்கின்னு அந்த மக்கள் குழந்தைகளையும் பெண்களையும் வச்சுக்கின்னு வாழ்ந்ததுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்குறோம். ஒவ்வாமை மிக அதிகமாக வரக்கூடிய ஒரு விஷயம். ஆண்கள் குறைஞ்சபட்சம் தன்னோட படகை ஒழுங்குபடுத்துறதுக்கு, அதில் ஹைடைட்டில் இருக்கக்கூடிய நேரங்களில் கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி அது கடலில் மட்டும் இந்த கச்சா எண்ணெய் கலக்காமல் அவர்களுடைய குடியிருப்பு பகுதி, எண்ணூர், கழிமுகம், இந்த மாதிரியான இடங்கள் அனைத்திலுமே அந்த எண்ணெய் கசிவு இருக்கின்றது. இங்கிருந்து தான் கடலுக்கே எண்ணெய் போகுதுன்றதும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு வாழ்வாதாரம் பிரச்சனை இருக்குது, வாழ்க்கையுமே இப்போ கேள்விக்குறியா இருக்குது. நடவடிக்கைகள்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் சுணக்கம் இருந்தது, மறுக்கிறதே இல்லை. ஆனால் இப்பொழுது அவர்களோட நடவடிக்கை உங்களுக்கு திருப்தி கிடையாது. நவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நவீனம் இல்லைன்றது இப்போ வரைக்கும் எதுவுமே நவீனம் இல்லை. இப்போ 2017 நம்ம எங்கே இருந்தோமோ அதே இடத்துல தான் இப்பவும் இருக்கிறன்றது தான் வேதனையாக இருக்குது. நவீன படகுகளை வச்சு எடுக்கிறன்றாங்க, ஒரு நவீனமும் இல்லை. சாமானியாக அதே மீனவ மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த படகை வச்சு தான் வாங்கிக்கின்னு இருக்கோம். நவீன இயந்திரங்கள் பயன்படுத்துகிறேன்றாங்க, பார்த்தா JCB தான் நவீன இயந்திரமாக இருக்குது. அதை அந்த கச்சா எண்ணெய் தடுக்கிறதுக்கான தடுப்பான்ன்றாங்க. இவ்வளோ பெரிய நிறுவனம்
ஒரு பேரிடர் மேலாண்மைக்கான எந்த விதமான கட்டமைப்பும் இல்லாமல் குறைஞ்சபட்சம் இந்த கச்சா எண்ணெய்ன்றது பல கிலோமீட்டர் தூரம் போகுது. குறைஞ்சபட்சம் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் கவர் பண்ணுற அளவுக்கு கிட்ட உங்ககிட்ட ஒரு அந்த மேலாண்மை பாதுகாப்பு மேலாண்மை இல்லைன்னா நீங்களும் என்ன நிறுவனம்னு எங்களுக்கு கேள்வி வருது. சரி, இன்னைக்கு வரைக்கும் ஆனால் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தவில்லை நவீனமும் இல்லை. சரி, வழக்கறிஞர் மதிவாணன், அடிப்படையில் இது சிபிசிஎல் நிறுவனம் வந்து ஆரம்ப கட்டத்தில் அதை மறுத்தாங்க. எங்கள்கிட்ட இருந்து அங்கே கசையலை எண்ணெய் கசையலை அப்படின்னு சொன்னாங்க வெள்ளத்தின் போது. அதுக்கப்புறம் அவங்க ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கொண்டாங்க. நாங்கள் அது நிர்வாண பணிகளுக்கான வேலைகளை செய்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் வந்து மாநில அரசை பார்த்து தான் கேள்வி கேட்பாங்க. இதை சரி செய்வது பொறுப்பேற்க வேண்டியது யார்? திரு பாரதி சொல்கிறது போல் இன்னும் நவீன தொழில்நுட்பங்கள்லாம் வந்து இறங்கலைன்னா ஒருவேளை மத்திய அரசை நிர்பந்தம் படுத்துவது, அழுத்தம் கொடுக்க வேண்டியதெல்லாம் மாநில அரசின் கடமையாக இருக்குமா? இல்லை, அதாவது வந்து எப்பயுமே வாய்க்கிலேயே பேசுகிற பிஜேபி இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னே எங்களுக்கு தெரியல. முதல் ஒரு விஷயம், ஏன்னா இப்போ சிபிசிஎல் யாருது? ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒரு நிறுவனம். இப்போ ஒன்றிய அரசாங்கத்தோட ஒரு நிறுவனத்தில் ஒரு தவறு நடக்குது. அந்த தவறை வந்து வெளிப்படையாக ஒத்துக்கிறதுக்கு அவங்க முதல்ல தயாராக இல்லை. பசுமை தீர்ப்பாயம் சொல்கிற வரைக்கும் அவங்க அமைதியாக தான் இருக்காங்க. இன்றைக்கி கேட்டால் வந்து பேப்பரில் ஒட்டி எடுத்துன்னு இருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம்னு முதல்ல தெரியல. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தவறு நடந்ததுன்னா தவறு நடந்துன்னு முதல்ல ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டு அதுக்கு என்ன தீர்வோ பேசணும். எப்பயுமே பேசுகிறவங்க ஏன் இப்போ பேசலை? ஒன்று. ரெண்டாவது வந்து பாதிக்கப்பட்டவங்களை பற்றி எந்த இடத்துலையுமே கவலைப்படலை. இந்த நிமிஷம் வரைக்கும் பெட்ரோலியத்துறை அமைச்சர் இதை பற்றி எங்கேயுமே பேசலை. இதோட அதிகாரிகள் மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. இப்போ யாராவது ஒருத்தர் இதில் பொறுப்பு எடுத்துக்கணும்ல. யார் மேலே பொறுப்பு வைக்கிறது? எப்படி வெளியில் போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தண்ணி அதிகமாக வந்துன்னா முதல்ல அதிகமாக இருந்தால் அதுக்கான வழி நாள் பாதையுமே இல்லாமல் வச்சுருக்கீங்களா? எப்படி வச்சுருக்கீங்க? சரி, இப்போ நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு கேள்வி இருக்குல்ல, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. சிபிசிஎல் என்னமே செய்யலை இன்னைக்கு வரைக்கும். நாங்கள் சொல்கிறோம், இன்னைக்கு மாநில அரசு தான் வந்து நிவாரணம் கூட அறிவிக்குது. இன்றைக்கி மாநில அரசு வந்து 22 மீனவ கிராமங்களுக்கு வந்து ஒரு 2300 பேருக்கு வந்து தலா 12,500 ரூபாய் நிதியும், ஒரு 700 படகுகள் பாதிக்கப்பட்டதாக கணக்கெடுத்து அதுக்கு ஒரு படகுக்கு 10,000 ரூபாய் மாநில அரசு அறிவிக்குது. அப்போ உங்களோட பங்கு எங்க? நிதி அறிவிப்பது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் நம்ம சரி செய்யறோமோ அவ்வளவு சீக்கிரம் பாதிப்புக்குள்ளே வந்து நம்ம குறைக்க முடியும். மீனவர்கள் மீண்டும் மீன் பிடிப்பதற்கு போக முடியும். அங்கே மீன்கள் வந்து இனப்பெருக்கம் செய்வது, உற்பத்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதையெல்லாம் தடுப்பதற்கான உடனடி நடவடிக்கைன்னு பார்த்தா மாநில அரசு தரப்புல இருந்து இது மத்திய அரசு செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கலாம், அவர்களோட தொழில்நுட்பம் கேட்க வேண்டிய விஷயமா இருக்கலாம், வெளிநாடுகளை சர்வதேசத்தை நாடுறதா இருக்கலாம். இதற்கான அழுத்தங்கள் மாநில அரசு கொடுத்துருக்குதா? இந்த நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்கோம் சார். நேற்று வந்து சின்னவர் வந்து நேரடியாக போய் பார்த்துருக்காரு. அந்த இடத்துல ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே எல்லா மக்களையும் சந்திச்சிருக்காரு. உதாரணத்துக்கு வந்து அந்த எர்ணாவூர் ஆதி திராவிட பகுதியிலேருந்து, கிரிஜா நகர்லேருந்து, தாழாங்குப்பலேருந்து, காட்டுக்குப்பத்துலேருந்து எல்லா பக்கத்தையும் நம்ம பார்வையிட்டிருக்காரு. நீங்கள் பார்வையிட்டு மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நேற்று சின்னவர் போகிற வரைக்கும் ஒரு ஷூ கூட கொடுக்கல. இவங்க தான் நம்ம தான் போயிட்டு முதல்ல ஷூவே கொடுக்குறோம். அப்போ நீங்கள் வந்து அங்கே அந்த எண்ணெயை எடுக்கிற மக்களை பற்றி மக்களாகவே நீங்கள் மதிக்கலை. அப்போ உங்களுக்கு என்ன எண்ணம்? ஒரு பாதிப்பு. இப்போ நீங்கள் மாநில அரசுல இருந்து உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டு இருக்கிறான்னு சொல்றீங்க. ஆனால் அடுத்த கட்டமாக இப்போ வந்து தொழில்நுட்பங்களை பெற்று அதை சரி செய்வதற்கு என்ன? உலக அளவில் இந்த மாதிரியான மேசிவ் ஆயில் ஸ்பில்ஸ் நிறைய நடந்திருக்குது. 20 சதுர கிலோமீட்டருக்கு பரவி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் தொழில்நுட்பங்களை வரவழைப்பதற்கு உத்தரகாண்டில் ஒரு டனல் கொலாப்ஸ் ஆன போது அந்த 40 உயிர்களை மீட்பதற்கு வெளிநாட்டிலேருந்து நிபுணர்கள் வந்தாங்க. இங்கே அப்படி வருவதற்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? அப்படியான நடவடிக்கை என்ன செஞ்சிருக்கிறோன்ற கேள்வி இருக்குல்ல. இல்லை, நீங்கள் தெளிவாக பாருங்கள். உத்தரகாண்டில் ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசில் ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, குஜராத்தில் உடனே நடந்தாலும் சரி, அடுத்த நிமிஷமே மோடியிலேருந்து அமித்ஷாலேருந்து எல்லாரும் பொங்குறாங்க. ஆனால் அதே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஏன் யாருமே பொங்க மாட்டுறாங்க? ஏன் யாருக்குமே ரோஷம் வர மாட்டுது? ஏன் இங்கே இருக்கிறவங்க பார்த்தா உங்களுக்கு மக்களாக தெரியலையா? ஏன் இதை பற்றி யாரும் பேசக்கூட தயாராக இல்லையா? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எக்யூப்மெண்ட்ஸ் வர வைக்கணும், வெளிநாட்டோட உதவி வேணும்னு சொன்னால் அதை யார் செய்யணும்? ஒன்றிய அரசு தானே செய்யணும். அதை நீங்கள் செய்யவே தயாராக இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கீங்களே. யாரை அதான் சொல்லல, தமிழ்நாடுன்னா உங்களுக்கு வேற ஒரு பார்வையில் நீங்கள் நிற்கிறீங்க. இங்கே இருக்க மக்களை பற்றி நீங்கள் கவலைப்படுற இடத்துல நீங்கள் இல்லை. நாங்கள் இன்னைக்கு தேவை, நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா அதை யார் எடுத்துன்னு வரணும்? ஒன்றிய அரசு, ஒன்றிய அமைச்சர் இதை பற்றி பேசியிருக்காரா? பெட்ரோலியத்துறை அமைச்சர் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கேட்குறேன். இதுக்கு ஒரு அறிக்கை அமைச்சிருக்கணுமா இல்லையா? ஒரு குழு போட்டுக்கணுமா இல்லையா? தவறு எங்கே நடந்துன்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கணுமா இல்லையா? என்ன செஞ்சீங்க நீங்கள் இந்த இடத்துல? சரி, எல்லாத்தையும் கடந்து நீங்க பாட்டு ஈஸியா போயிடுறீங்க. சரி, இது முழுக்க மத்திய அரசுன்னு ஒரு பாராமுகம்ன்றது தான் உங்களுடைய முதற்கட்ட பார்வையா இருக்கு. இதுதான் ஒரிஜினல். சரி, திரு பிரபாகரன், இது பிரச்சனை வந்து எங்கெங்கெல்லாம் தடுத்திருக்க முடியும்? இப்போவாவது இதற்கு மேல இந்த உடனடியாக இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு என்னென்னலாம் செய்யணும்? அரசாங்கம் என்ன செஞ்சிட்டு இருக்கு?
இப்போ எண்ணூரில் நடந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டருங்க. இப்போ இந்த மிஜாங் புயல்னால சென்னைக்கு ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா எண்ணூருக்கு டபுள் டிசாஸ்டர், இரட்டை பேரிடர். அதாவது போன வாரம் இந்தியன் கோஸ்ட் கார்டு கொடுத்த அறிக்கையின்படி 20 சதுர கிலோமீட்டருக்கு வந்து பாதிப்புன்றது ஏற்பட்டிருக்கு. அதாவது எண்ணூர் கலிமுகத்திலிருந்து காசிமேடு வரை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கோஸ்ட் கார்டு ரிப்போர்ட் நம்ம பார்த்தோம். ஆனால் தற்போது நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிலவரப்படி பழவேற்காடு வரை இந்த ஆயில் ஸ்பில் வந்து போயிருக்கு. அப்போ இதை வைத்து பார்க்கும்போது குறைந்தபட்சம் 30 சதுர கிலோமீட்டருக்கான பாதிப்புன்றது ஏற்பட்டிருக்கு. அது வெறும் வந்து கடல்லையும் மட்டும் பாதிப்பு கிடையாது, கொசஸ்தலையாரும் எண்ணூர் கலிமுகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. எண்ணூர் கலிமுகம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூழலியல் பகுதி. அங்கே தான் பார்த்தீங்கன்னா மீன்கள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய ஒரு ப்ரீடிங் கிரவுண்டாக இந்த எண்ணூர் கலிமுகம் இருக்குது. அப்போ அந்த பகுதியில் இவ்வளவு டன் கணக்கில் வந்து எண்ணெய் கொட்டப்பட்டிருக்கு, அது வந்து இவ்வளோ டேமேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நிச்சயமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீன் வளம் பெரிய அளவில் வந்து குறைஞ்சிரும். 2017 ஆயில் ஸ்பில் தெரியும் உங்களுக்கு. 2017 நடந்த இந்த ஆயில் ஸ்பில்லை விட தற்போது இருக்கும் இந்த ஆயில் ஸ்பில்ல தான் பாதிப்புன்றது அதிகம். 2017 ஆயில் ஸ்பில்ல காரணமாக மீனவர்களுக்கு வந்து மீன்பிடி அப்படின்றது 50% குறைஞ்சு போச்சு இப்போ வரைக்கும். அப்போ இந்த ஆயில் ஸ்பில் அப்படின்றது முற்றிலுமாக அங்கே இருக்கக்கூடிய மீன் வளத்தை பாதிக்கும் ஒரு சூழல் தான் ஏற்படுத்தியிருக்கு. அப்போ மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்க பாதிப்பு, அதுவும் இல்லாமல் வீட்டுக்குள் வந்து எண்ணெய் புகுந்திருக்கு. 4 அடி 5 அடி வரைக்கும், குறிப்பாக எர்ணாவூர் பகுதியை சேர்ந்த கார்கில் நகர், ஆதி திராவிடர் குடியிருப்பு, பிருந்தாவன் நகர் போன்ற பகுதிகளில் 5 அடிக்கு வந்து வீட்டுக்குள்ள ஆயில் ஸ்பில்லாக இருக்குது. அப்போ 5 நாட்கள் மக்கள் அது மத்தியில் தான் வாழ்ந்திருக்காங்க. அப்போ அவர்களுக்கான அந்த பாதிப்பு இழப்பீடுலாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. சுற்றுச்சூழலை மறுபடியும் சுத்தம் செய்வதற்கான அந்த என்விரான்மெண்டல் காஸ்ட் இருக்குது. இவ்வளவு பாதிப்புகள் இங்கே நடந்துட்டு இருக்கு. அப்போ முதல் கட்டமாக செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலை வந்து எந்த கம்பெனிலேருந்து இந்த ஆயில் ஸ்பில் நடந்திருக்கோ அந்த இடத்துல இருந்து அதுலயே வந்து பல குழப்பங்கள் இருக்குது இல்லையா? சிபிசிஎல் சொல்றாங்க, நாங்க மட்டும் இல்ல, அங்க கிட்டத்தட்ட 500 குறு நிறுவனங்கள் இருக்குது, அவர்களும் வந்து அங்க கிரீஸ் ஆயில்லாம் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெள்ளம் அடிச்சுட்டு போகும்பொழுது அங்கிருந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, எங்களை மட்டும் குறை சொல்லக்கூடாதுன்ற அறிக்கையை அவர்கள் வெளியிடுறாங்க. அப்போ பிரச்சனை எங்க இருந்து இருக்குன்றது சிபிசிஎல் மட்டும் நம்ம குறை சொல்லி நிறுத்த முடியுமா, இல்ல பலரும் அதற்கு பொறுப்பேற்கணுமா? இது எங்க யார் வந்து பொறுப்பேற்பதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. குற்றம் இழைத்தவர்கள் யார் அப்படின்றதுல எந்த குழப்பமும் இல்லை. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து மிக தெளிவாக அவங்களுடைய அறிக்கையில் சிபிசிஎல் தான் காரணம் அப்படின்றது குறிப்பிட்டாங்க. ஃப்ரம் டே 1 முதல் நாள்ல இருந்து மீனவர்கள் தரப்புல இருந்து சிபிசிஎல் இருந்து தான் இந்த ஆயில் லீக் ஆகுது அப்படின்னு கண்ணால பார்த்த சாட்சியாக மீனவர்கள் பலரும் இதை குற்றமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு நமக்கு ட்ரோன் காட்சிகள் இருக்கு, வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, இவ்வளவு இருந்தும் சிபிசிஎல் நிறுவனம் தொடர்ச்சியாக தாங்கள் இந்த குற்றத்தை செய்யவில்லை அப்படின்னு நீதிமன்றத்தில் மறுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சிபிசிஎலுக்கு இது முதல் தடவை கிடையாது. இப்ப மக்கள் வந்து சிபிசிஎல் வேணும்னே இந்த திறந்து விட்டுருக்கலாம்ன்ற ஒரு வாதம் முன் வைக்கிறாங்க இல்லையா? அது வந்து சும்மா சொல்லல. ஒவ்வொரு வருடமும் மழை பெய்யும் பொழுதும் இந்த சிபிசிஎல் நிறுவனம் அதோடைய எண்ணெய் கழிவுகளை வந்து இந்த மாதிரி ஆத்துல திறந்து விடுவது ஒரு வாடிக்கையாக வைத்து அன்றைக்கெல்லாம் நீங்க அந்த பகுதியில் வேலை செய்யறதுனால இப்ப இந்த பிரச்சனையை நீங்க உன்னிப்பா கவனிக்கிறதுனால கேட்கிறேன், அன்றைக்கெல்லாம் திறந்து விட்ட போது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அது யாரிடம்லாம் புகார் சொல்லப்பட்டது? யூசுவலா இந்த ஸ்பில் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கான டன் கணக்கில் குவான்டிட்டி இருக்காது, ஒரு கணிசமான அளவுக்கு ஆயில் ஸ்பில் வந்து கொட்டப்படும். அப்ப மக்கள் வந்து அதை எதிர்த்து போராடுவார்கள், அதை வந்து கேள்வி எழுப்புவார்கள், பொல்யூஷன் கண்ட்ரோல் கொண்டு வந்து இதை பத்தின அந்த கம்ப்ளைண்ட் வந்து புகாரா தெரிவிப்பாங்க. ஆனால் பெரிய அளவுக்கான ஆக்ஷன் வந்து இந்த நிறுவனத்து மேல ஒரு சோகமான ஒரு விஷயம் கூட, ஒருவேளை வட சென்னை பகுதியிலேயே அந்த மக்கள் அனுபவிக்கிற துன்பங்கள் அதிகமா இருக்குது. அங்கதான் குப்பைகளை கொட்டுற இடமாக இருந்தாலும் சரி, அங்குள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ஸ் அங்க இருக்குது, அது அவர்களுடைய கழிவுகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த ஒரு பிரச்சனை அதோடு சேர்த்து 10ஓட 1 11 போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இதற்கு முன்னாடி இந்த பிரச்சனையை சொல்ல, இதற்கு முன்னாடி அதனால பெரிய கவனம் பெறலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சிபிசிஎல் மட்டும் கிடையாதுங்க, அங்க இருக்கக்கூடிய பல ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி தொடர்ந்து விதிமீறலில் ஈடுபட்டு தான் இருந்தாங்க. அதாவது எண்ணூர் மணல் ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஒரு 40க்கும் மேற்பட்ட ரெட் கேட்டகரி பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அங்கே இருக்கு. அவங்க 3 தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, 3 போர்ட் இருக்கு, கோல் யார்டு இருக்கு, அது இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கம்பெனி, ஆட்டோமொபைல் கம்பெனி, ஆயில் ரிஃபைனரிஸ், இந்த மாதிரி பல்வேறு வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய கம்பெனிஸ் அங்கே இருக்கு. அப்போ அந்த பகுதியில் இந்த நிறுவனங்கள்லாம் தொடர்ச்சியான விதிமீறலில் ஈடுபட்டிருக்கு. சிபிசிஎல் அதை வந்து கண்காணிக்க வேண்டியது யார்? மாநில அரசுக்கு பொறுப்பு இருக்குதா, இல்ல மத்திய அரசு மட்டும் தான் கண்காணிக்கணுமா? இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? மத்திய அரசுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் சரி, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் சரி, இவர்கள் தான் இதற்கான கண்காணிப்பு பொறிமுறை, அவர்களுக்கு மானிட்டரிங் பண்றதும் இந்த மாதிரி விதிமீறலில் ஈடுபடும் போது அவர்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பதும் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய பணியாக இருக்கிறது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பல முறை வந்து கண்டறிந்து இந்த தண்டனைகளுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. பல ஆயிரம் கோடி ஃபைன் கட்டி இருக்கிறாங்க.
பல 100 கோடி ஃபைன் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு சிபிசிஎல் ஏற்கனவே கட்டியிருக்கிறார்கள். 2020ஆம் ஆண்டு ஒரு ஆண்டில் 200 நாட்களுக்கு மேலாக இவர்கள் வந்து விதிமீறல் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கு. அதுக்கெல்லாம் வந்து அவர்களுக்கு ஃபைன் போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்போ போன வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவொற்றியூர் பகுதி மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதாவது நள்ளிரவில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் லீக் ஆகிற ஸ்மெல் வருதுன்னு. அதுக்கு தனி குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவை கண்டறிந்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிபிசிஎல் தான் இந்த கேஸ் லீக் காரணம்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பின்னாடி அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. நடவடிக்கை தொடர்ச்சியாக விதிமீறல்கள் என்பது சிபிசிஎல் விதிமீறல் என்பது தொடர்ந்து கொண்டே தான். இது வந்து மிகப்பெரிய அபாயகரமான ஒரு சூழ்நிலை எட்டி இருக்கின்றது. இதற்கான நிவாரணம் இதை எப்படி சரி செஞ்சுட்டு இருக்காங்க, களம் எப்படி இருக்குன்றது பேசுறது அடுத்த கட்டமாக பேசலாம். நீங்க குறுக்கிட விரும்புனீங்க திருமதி. நாங்கள் வந்து வடசென்னை பகுதி சார்ந்த நபர், நான் கொடுங்கியூர். அதனால எனக்கு தெரியும் இந்த பிரச்சனையால் அங்கே இருக்கவே முடியாது. ஒரு சார் சொன்ன மாதிரி வந்து நைட்டில் திடீர்னு ஒரு நாள் வந்து எதையாவது லீக்கேஜ் ஆகிடும், கண் எரியும், அங்கே இருக்கிற மக்கள் வாழ்றதே ரொம்ப கஷ்டம். இல்லை, அப்படி இருக்கும் பொழுது இது வந்து வெறுமன மத்திய அரசுன்னு நம்ம சொல்லி விட்டுற முடியாது இல்லையா? மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்குல்ல. சிபிசிஎல் இன்னைக்கு தப்பு செய்யலை, இதற்கு முன்னால் அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்குது, அவங்க ஃபைன் நிறையா கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நான் கேட்குறேன், எனக்கு சிபிசிஎல் வேணாம் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிச்சுன்னா உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இல்லை, சிபிசிஎல் வேணான்னு நம்ம சொல்லலையே. நம்ம சிபிசிஎல் வேணாம் மாநில தவறு இல்லை சார், நான் தவறு விதிமீறாம செயல்படுறது. இந்த நிமிஷம் வரைக்கும் சிபிசிஎல் வந்து அந்த தவறையே ஒத்துக்கிற தைரியமே இல்லாம இருக்க. அந்த தைரியம் எங்கிருந்து வருது அவங்களுக்கு? அதைத்தான் நான் கேட்கறது. அப்போ பின்னாடி ஒன்றிய அரசு இருக்கு. ஒன்றிய அரசுக்கு இந்த தமிழ்நாட்டில் நம்ம வேணான்னு சொல்ற ஒரு விஷயத்த, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்டெர்லைட் வேணான்னு சொன்னா அதை வேணுன்றதுக்கு கோர்ட்ல வரைக்கும் போய் ஆர்டர் வாங்கி இல்ல. இப்ப இந்த விவாதமே வந்து சிபிசிஎல் வேணானோ, இல்ல அங்க உள்ள அனல் மின் நிலையங்கள் வேணானோ, இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டான்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? விதிகளுக்கு உட்பட்டு நீங்க சரியாக சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாம செயல்படுத்துங்கன்றத நம்மளோட நிலைப்பாடு. நாங்க சொல்ல வந்தது என்னன்னா, சிபிசிஎல் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒழுங்கா நடந்துங்கன்னு தான் நாங்களும் சொல்றோம். அப்படி நடந்துக்காத பட்சத்தில் நம்மளால எந்த எல்லைக்கு வரைக்கும் போக முடியுன்றது தான் என்னோட கேள்வி. சரி. திரு ரஞ்சித்குமார் அடிப்படையில் வடசென்னை பகுதி மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகம். அதில் இந்த முறை வந்து வெள்ளத்தோடு சேர்த்து சென்னையே மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாச்சு. ஆனால் அந்த வடசென்னையில் அதுவும் அந்த குறிப்பிட்ட மீனவ கிராமங்களுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவு. இதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளாமல் பொறுப்பேற்றுக்கொண்டு சரி செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி செய்யாமல், இது வந்து எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தொடர்ச்சியாக சொல்வது, அதற்கப்புறம் நாங்கள் செயல்படுத்துகிறோன்னு சொல்லி நவீன இயந்திரங்களை கொடுக்காமல் அங்குள்ள அந்த பகுதி மக்களே பக்கெட்டெல்லாம் வச்சு அங்குள்ள எண்ணெய் கசிவுகளை அள்ள சொல்வது, இதெல்லாம் எப்படி சரியான விஷயமாக இருக்குமா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரஞ்சித்? இல்ல, நிச்சயமா அந்த வட சென்னை பகுதி மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. அவங்களோட நம்ம வந்து தோளோட தோல் நிக்கணும் அப்படிங்கறத மாற்று கருத்து இல்ல. இப்ப சிபிசிஎல் என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பைப் லைன்ல இருந்து லீக்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும், அதை அவர்கள் மறுத்தாங்க. பைப் லைன்ல எந்த டேமேஜும் இல்ல அப்படிங்கறது அவங்களோட முதல் கட்ட தகவலா இருந்துச்சு. இன்னும் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு சொல்றாங்க, ஆனா இன்னைக்கு கிரீன் ட்ரிபியூனல் பசுமை தீர்ப்பாயம் என்ன சொல்லுச்சுன்னா, நம்மளோட தமிழ்நாடோட மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தான் ஒரு கொட்டு வச்சுது. நீங்க இன்ன வரைக்கும் அந்த கமிட்டி போடாம சிபிசிஎலோட நடவடிக்கை எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சிபிசிஎலுக்கு சாதகமா நீங்க செயல்பட்டு இருக்கீங்கன்னு பசுமை தீர்ப்பாயம் கொட்டு வைக்குது தமிழ்நாடு அரசுக்கு. ஏன்னா சிபிசிஎல் இருக்கிறது மூலியமா அது ஏதோ மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கொண்டு வந்து இங்க திணிக்கல. 1965 நீங்க செயல்பட்டு தான் இருக்குது. தமிழ்நாடோட வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்டது. அது தமிழ்நாடுக்கும் நமக்கு தேவையான கேஸ் பெட்ரோல் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. அது மூலியமாவும் நம்ம பார்க்கணும். நமக்கு பெட்ரோல் கேஸே வேண்டாம்னா சிபிசிஎல் வேண்டாம்னு சொல்லலாம். சோ அது இருக்குது. 1965 செயல்பட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் வருதா, தமிழ்நாடு அரசு நம்ம அதுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க ஸ்டேட் கமிட்டி இருக்காங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அதாவது இந்த ஆயில் ஸ்பில்ல கண்ட்ரோல் பண்றதுக்கே ஸ்டேட் ஆயில் ஸ்பில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறாங்க மாநில அரசு. இவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. மத்திய அரசு வரணும்னா முதல்ல மாநில அரசு செயல்படணும் இல்லையா? எல்லாமே இது மத்திய அரசா மாநில, நான் ஒரு நிமிஷம் வரேன் திருமதி. இது மத்திய அரசா மாநில அரசான்ற கேள்வியை தாண்டி, அது கேஸ் பைப் லைன்ல இருந்து லீக் ஆகி வந்திருந்தா என்ன ஏதாவது மாறப்போதா, அல்லது இந்த வெள்ளத்தின் காரணமாக அங்கு அதிகமாக இருக்கக்கூடிய அங்கே எண்ணெய்கள் அடித்து வெளியே வந்திருந்தா எந்த நிலைமை மாறப்போறது இல்லையா? திரு பிரபாகரன் சொல்றது போல கிட்டத்தட்ட 30 சதுர கிலோமீட்டருக்கு இன்னைக்கு பரவி இருக்கலாம்ன்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்ற சூழ்நிலையில அதை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சரி செய்வதற்கு என்ன செய்யணும்ன்றது தானே பார்க்கணும். நாம வந்து மாநில அரசா மத்திய அரசா இந்த கேள்வியை கேட்பது சரியாக இருக்குமான்னு கேட்கிறேன்.
இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப மத்திய அரசும் அது உதவி செய்யணுங்கிறதுல மாட்டுக்கிறது இல்ல. முதல் இனிஷியேட்டிவ் யார் எடுக்கணும்? முதல்ல ஸ்டேட் தானே ஃபர்ஸ்ட் கவனம் கொடுக்கணும். ஸ்டேட் கொடுக்கும் பொழுது தான் சென்ட்ரல் அதுக்கான சப்போர்ட் கொடுப்பாங்க. இப்ப சிபிசிஎல் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நிச்சயமா நம்ம கண்டிக்கலாம். அவர் இன்னைக்கு களத்துல இறங்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 நாளா அதுக்கான பணிகளை போயிட்டு இன்னும் 2 நாளா முழுமையா சரி பண்ணிடுவோம் சொல்லி இருக்காங்க. கிட்டத்தட்ட ரஞ்சித் குமார், அதாவது இன்னும் 2 நாள்ல சரி பண்ணிடுவாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு கள யதார்த்தமே புரியலன்னு அர்த்தம். அந்த விஷயத்தை தான் வந்து பசுமை தீர்ப்பாயம் 17ஆம் தேதி, அதாவது இன்றையோடு இந்த பிரச்சனையை சரி செஞ்சிருவோம்னு சொன்னதே வந்து அவர்களுக்கு இந்த பிரச்சனையே புரிதல் இல்லாம அவங்க செயல்படுறாங்களான்ற கேள்வி எழுப்புறாங்க. இது வந்து எண்ணெய் கசிவுன்றது சாதாரணமா ஏதோ கொஞ்சமா கொட்டல, கிட்டத்தட்ட 15 டன் இது வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க எண்ணெய். ஒட்டுமொத்தமாக இன்னும் இருக்கக்கூடியது இதுல இருந்து பல மடங்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இது 2 நாள்ல சரி செஞ்சிருவோம்னா ஏதோ ஒரு 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 கொஞ்சோண்ட இடத்துல வந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு நம்ம வந்து எண்ணெய் கொட்டியிருந்தா 1 நாள் 2 நாள்ல சரி செய்யலாம்னு சொல்லலாம். நீங்க எப்படி இதை 1 நாள் 2 நாள்ல சரி செய்யலாம்னு சொல்றீங்க? இல்ல அதுதான் அந்த அளவுக்கு துரிதமா செயல்பட்டு இருக்காங்க சிபிசிஎல்னு பாக்குறோம். ஏன்னா இப்ப நம்ம நீங்க ஆரம்பத்துல கிரீன் ட்ரிபியூனல் போகும்போது இருந்த சிச்சுவேஷன் வேற. இன்னைக்கு வந்து சிபிசிஎல் அதை பொறுப்பெடுத்து சிபிசிஎல் நிறுவனத்துல இருந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் வந்து எண்ணெய் கசிந்து கொண்டு தான் இருக்கு. இன்னும் அந்த பிரிமிஸ்ல இருந்து அந்த எண்ணெயை வந்து அரசு பண்ணல. இன்னைக்கு கிடைத்த தகவல் ஆயில் வந்து இன்னும் கசிந்து கொண்டு தான் இருக்கு. இவ்வளவு அலட்சியமாக இன்னும் சிபிசிஎல் செயல்பட்டு கொண்டு இருக்கு. ரஞ்சித் குமார், அதாவது அந்த நம்ம சொன்ன மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க, பைப்லைன் லீக் ஆகல. பைப்லைன் லீக் ஆயிருந்தா சிபிசிஎலோட நேரடி பிரச்சனை. அவர்கள் வந்து சரி நிர்வாக சரியில்லைன்னு. இப்ப மழை நீர் வந்தப்ப அந்த மழை நீர்ல இருந்து அடிச்சுட்டு போகுது. அளவுக்கு அதிகமான அந்த வெள்ள நீர் வரும்பொழுது அந்த கழிவுகள் வந்து வெளியேற்றப்படுது. அப்ப அது கடல்ல கலக்கிறப்ப நிச்சயமா சிபிசிஎல் அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசும் இல்ல ரஞ்சித் குமார், நீங்க சொல்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லுமே பல கேள்விகள் எழுப்புது. ஒண்ணு, நீங்க மீண்டும் மீண்டும் பைப்லைன் லீக் ஆகலன்னு சொல்றீங்க. பைப்லைன் லீக் ஆகுதுன்னு சொல்லி யாரும் கிளைம் பண்ணல. கிளைம் பண்ணால் கூட இன்னைக்கு நடந்திருக்கிற விஷயம் வந்து சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எண்ணெய் கசிவு. அதை வந்து ஒரு வெள்ளம் வருதுன்னா அந்த வெள்ளத்திலிருந்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்கக்கூடிய ஒரு இவ்வளவு பெரிய நிறுவனம், அது ஒரு மினிரத்னா நிறுவனமா இருக்குது. அரசாங்கத்திற்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து இந்த பாதிப்புகளுக்கெல்லாம் காப்பாற்றுவதற்கான விஷயங்களை செய்யாமல் தான் இயங்குதா அப்படின்றது கேள்வி 1. 2, அவங்க களத்துல இறங்கிட்டாங்கன்னு சொல்றீங்க. களத்துல நவீன தொழில்நுட்பத்தோடு இறங்கி இருக்கிறாங்களா? சர்வதேச அளவுல அவங்களுடைய உதவிகள்லாம் நாம் நாடி இருக்கிறோமா? அப்படியான சூழ்நிலை இருக்குதா அப்படின்ற கேள்வி இருக்கு. நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இப்ப அதாவது அந்த வெள்ளத்தை பொறுத்த அளவுக்கு வருஷம் நமக்கு கட்டாயம் வரும் அப்படிங்கிறது இல்ல. அதற்கான உரிய நடவடிக்கை இருந்தாலும் அளவுக்கு அதிகமான ரஞ்சித் குமார், நீங்க பேசுற வாதமே அபத்தமா இருக்கு. வருஷம் வெள்ளம் வரும்ன்றதுக்காக நம்ம நடவடிக்கை எடுக்க மாட்டோமா? என்ன நீங்க சொல்றீங்க ரஞ்சித் குமார்? ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற வருஷம் வெள்ளம் வராதனால ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் எல்லாம் போடாம விட்டுறலாமா? இது எப்படி இருக்குது வச்சிருக்காங்க? நீங்க அதாவது வருஷம் இப்படி வரப்போறதில்ல. இதே மாதிரி வெள்ளம் வந்து பெருவெள்ளம் வரப்போறது இல்ல. எப்பயாவது இந்த மாதிரி இயற்கை சீற்றம் வந்து அளவுக்கு அதிகமா வருது. அப்ப அந்த டைம்ல இயற்கை சீற்றத்துக்கு அளவுக்கு அதிகமா வரும்பொழுது சில குறைகள் ஏற்படும் பொழுது அதை சரி பண்றதுக்கான முயற்சியை யார் எடுத்திருக்கணும்? மாநில அரசு இனிஷியேட் பண்ணிருக்கணும். அதுதான் இன்னைக்கு பசுமை தீர்ப்பாயம் சொன்னேன். அதுக்கு தான் நான் சொன்னேன், பொல்யூஷன் கண்ட்ரோல் நம்ம ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் பியூரோ வந்து சரியா செயல்படல. இன்னைக்கு வாட்டர் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அந்த அதிகாரிகள் எங்க இருக்காங்க? அவர்கள் இந்த மணல் கொள்ளைக்கு பதில் சொல்றதுக்கு தலைமறைவா சுத்திட்டு இருக்காங்க. அப்ப எங்க இருந்து யாரு நடவடிக்கை எடுப்பா? இன்னொரு விஷயத்தையும் அவர் கேட்கிறாரு. இல்ல ரஞ்சித் குமார் கேட்பது என்னன்னா, மாநில அரசு என்ன செயல்படுதுன்னு. ஏன்னா 2017 டான் காஞ்சிபுரம்ன்ற கப்பல் இடித்து அங்கிருந்து எண்ணெய் கசியும் பொழுது உடனடியாக அப்போது முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அந்த பகுதிக்கே போய் சென்று பார்த்தார். அப்போ அந்த மாதிரியான அழுத்தங்கள் இங்கிருந்து வருதா? மாநில அரசிடமிருந்து அழுத்தங்கள் வருதா மத்திய அரசு செயல்படுத்துவதற்கு அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு. சார், இப்போது என் வீட்டில் ஒரு பிரச்சனை வருது சார். முதல் நடவடிக்கை வேண்டியது யார் சார்? நானா அரசாங்கமா சார்? எனக்கு புரியலையே. சிபிசிஎல்ல இருந்து என்ன வருது, அதை தூக்கி போய் வேறு எங்கேயோ வந்து குப்பை வருது, என்ன வருதுன்னு சொல்கிறீங்க. கேட்டால் நீங்கள் நடவடிக்கை எடுங்களுக்கு என்ன? மாநில அரசு எப்போ வரும்? ரஞ்சித் தயவு செஞ்சு பொதுவெளியில் பேசும்போது அதாவது வீடுனா இதுதானே மாநில அரசு தானே முதலாவதாக முதற்கட்டமான ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டரா இந்த இடத்துல சிபிசிஎல் தான் முதல். சிபிசிஎல்ல இருந்து என்ன வருது? மழை அதிகமாக வந்ததுன்னா அதை பாதுகாக்க கூட உங்களால் முடியாதா? என்னன்றது சாதாரண விஷயம் சார். நான் கேக்குறேன், இருக்கிற பொருள் போச்சு சார். இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. வீட்டுல வாழ்ந்த எல்லாரோட பொருள் போச்சு. அந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க முடியலன்னு மக்கள் வருத்தப்படுறாங்க. போட்டு போச்சு, வலை போச்சு, எல்லாமே போயிடுச்சு. கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா சம்பந்தமே இல்லாம பேசுறாரு. இல்ல, மதிவாணனுக்கான இந்த வலியும் பிரச்சனையும் மாநில அரசுக்கு முதல்ல முழுமையாக கடத்தப்பட்டிருக்குதா? இந்த வலியோட அவங்க மத்திய அரசு அணுகி இருக்காங்களா? இந்த பாருங்க, இந்த வெள்ளத்துல மாநில அரசு 4 மாவட்டத்தையும் பார்க்குறாங்க.
அதே நேரத்தில் இந்த பிரச்சனையும் பார்க்குறாங்க. சம்பந்தப்பட்ட சுற்றுச்சூழல் அமைச்சர் போய் பார்க்குறாரு, திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் போய் பார்க்குறாரு, எல்லாம் பார்க்குறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, சிபிசிஐலேருந்து யார் பார்த்தான்றது தான் என்னோட கேள்வி. சிபிசிஎல் என்ன நிர்வாக நடவடிக்கை எடுத்ததுன்னு தான் நான் கேட்குறேன். இதை பற்றி பேசாம பக்கத்துல இருந்து வந்ததுன்னு சொல்றது எப்படி அபத்தமான ஒரு செயல். நான் அதை தான் முதல்ல கண்டிக்கிறேன். நமக்கு முன்கூட்டியே 2017 ஒரு மிக மோசமான சம்பவம் இதே எண்ணூர்ல நடந்திருக்கு. இப்படி ஒரு பாடம் இருக்கும்போது கிட்டத்தட்ட பக்கத்திலேயே 3 துறைமுகங்கள், எல்லா வர்த்தக துறைமுகங்கள் எல்லாமே இந்த மாதிரி கச்சா எண்ணெயை கையாளக்கூடிய துறைமுகங்கள் தான். இப்போ அங்கேருந்து போகக்கூடியது நேரம் சிபிசிஎல் நிறுவனம், பாரத் பெட், இந்த மாதிரி பல்வேறு எண்ணெய் நிறுவனங்கள் இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது ஒரு விபத்து ஏற்கனவே நமக்கு நடந்து போச்சு. குறைஞ்சபட்சம் அதிலிருந்து மீட்கிறதுக்கும் ஒரு வேளை வந்ததுன்னா தற்காத்துக்கு ஏதாவது 2017க்கும் இப்பவும் ஏதாவது இருக்கான்னு மட்டும்தான் நான் திருப்பி இதுக்கு முழு பொறுப்பு மாசு கட்டுப்பாடு வாரியம். முதல் விஷயம், ஏன்னா எந்த ஒரு நிறுவனத்தையும் போயிட்டு அங்கே பேரிடர் மேலாண்மைக்கான கட்டமைப்பு இருக்கா, அதுக்கான இதுவாக இருக்கா என்றது அவங்களோட பொறுப்பு. ஆனால் சிபிசிஎல் மாதிரி எந்த நிறுவனமாக இருக்கட்டும், எந்த ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா பொதுமக்கள் கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்துறீங்க. அந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு வாரியமும் வந்து உட்காந்துக்கின்னு இந்த கம்பெனியில் இந்த திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் வந்ததுன்னா எல்லா கட்டமைப்பும் இருக்கும், எண்ணெய் மட்டும் சிந்திச்சுன்னா அப்படியே அடுத்த செகண்ட் எல்லாம் லாக் ஆகிடும். ஒரு பிரச்சனையும் மக்களுக்கு ஏமாற்றி இது போன்ற திட்டங்களை கொண்டு வரீங்களே, மக்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இந்த மாதிரி வந்தால் வாழ்வாதாரம் போகும் அப்படின்ட்டு. ஆனால் அன்றைக்கெல்லாம் நிறைய உத்தரவாதம் கொடுத்து அதிநவீன இதெல்லாம் எங்ககிட்ட இருக்குன்ற என்ன நவீனம் இருக்குது? அதே பேப்பரில் ஒத்தி எடுக்கிறோம், அதே மக்களை தான் நம்ம கை வச்சு ஆடுறோம். ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுக்கு அப்புறம் வெறும் ஒரே ஒரு கிளவுஸ் கொடுத்துருக்கீங்க. பிரபாகரன், அதாவது ஆரம்ப கட்டத்தில் நான் கொஞ்சம் சுணக்கம் இருந்ததுன்றதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறாங்க, ஒப்புக்கொள்கிறாங்க. ஆனால் இப்பொழுது இந்த நிலைமை மாறி இருக்குது. நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு இப்போ சரி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோன்னு, சரி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலை, ஆனால் சரி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்களா? சரியான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? கடந்த 6 நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த கிளீனிங் ப்ராசஸ் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்குங்க. முதல் 2-3 நாட்கள் வந்து ரொம்ப சுணக்கமாக தான் இருந்தது, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னும் கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களே வந்து அதை வந்து பக்கெட்டில் அள்ள வைக்கிற ஒரு சூழல் இருந்தது. அதே மாதிரி அவர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் முதல் 3 நாட்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது நிலைமை அப்படின்றது மாறி இருக்கு. நிறைய ஸ்கிம்பர்ஸ் வந்து அதிக அளவில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பூமர்ஸும் அதிக அளவில் போடப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 6 பூமர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இப்பொழுது பூமர் போடுவது அப்படின்றது நம்ம வந்து அந்த பூமர் போட்டு இந்த கண்டெய்ன்மெண்ட்டை வந்து கட்டுப்படுத்துகிற அந்த கால அவகாசத்தை தாண்டிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஸ்பில்லுன்றது காசிமேடு தாண்டி சென்னை நோக்கி அது நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கம் பழவேற்காடு வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கே பூமர் போட்டு நம்ம கண்டெயின் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. பூமர் போடுவதற்கான அடிப்படை காரணமே ஸ்பில்லு மற்ற இடத்துல தடுப்பான்கள் மற்ற இடத்துக்கு போகாம அந்த இடத்தோட கட்டுப்படுத்துறது உடனடியாக நம்ம நடவடிக்கை எடுத்தா இப்போ பூமர் போட்டு அங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தெரியல. அப்போ நம்ம அவசர காலத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களை அந்த நேரத்தில் அந்த கோல்டன் ஹவர்ஸில் நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, இப்போ சிபிசிஎல் நிறுவனம், இப்போ இவர் வலதுசாரி கருத்து பேசக்கூடிய இவர் ரஞ்சித் அவர்கள் சொல்றாரு, அவ்வளோ நியாயப்படுத்துறாரு. இந்த எண்ணூரில் தொடர்ச்சியாக விதிமீறலில் ஈடுபட்டிருக்கிற இந்த சிபிசிஎல் நிறுவனத்தை அவ்வளவு ஆதரவாக பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் சிபிசிஎல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இது என்ன ஆயில்ன்றது இன்ன வரைக்கும் சொல்லலை. எவ்வளோ டன் ஆஃப் ஆயில் ஸ்பில்லாக இருக்குது, அது என்ன, அதோடைய தன்மை என்ன கெமிக்கல், எவ்வளோ அசாடு, இன்ன வரைக்கும் அதை வந்து வெளியே சொல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தான் பேசுகிறோம், மக்கள் பார்க்குறாங்க, நம்ம பார்த்து தான் இது க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏதோ ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட்னு தெரியுது. இது ஸ்பென்ட் ஃபியூவலா, இல்லை அவங்களோட கவுட் பாண்ட்லேருந்து வந்ததா, இல்லை இது வந்து அவங்களோட எஃப்ளூவன்ட்டா அப்படின்ற எந்த தகவலையும் இதுவரைக்கும் சிபிஎஸ்சிஎல் நிறுவனம் வெளியே சொல்லலை. இப்போ புதிய தலைமுறை சார்பாக நீங்கள் செஞ்ச அந்த ஆய்வின் முடிவில் தான் இது எவ்வளோ அசார்ட்ஸ்ன்னு நமக்கு தெரிய வந்திருக்கு. இதில் வந்து விஓசி கண்டென்ட் அதிகமாக இருக்குது. பென்சின், டொலுவின், ஸ்டைரின்லாம் பார்த்தீங்கன்னா 40 மடங்கு 50 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி பாலி அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் பார்த்தீங்கன்னா 3200 பார்ட்ஸ் பெர் பில்லியன் இருக்குது. இவ்வளவு அசார்டஸ் அப்படின்றது புதிய தலைமுறை சொல்லி தான் நமக்கு தெரிய வந்துள்ளது. ஆனால் சம்பந்தப்பட்ட சிபிசிஎல் இன்ன வரைக்கும் வாயை திறக்கல. அப்ப இந்த நிறுவனம் வந்து திரும்ப அவர் செய்த தவறை வந்து மறைச்சிக்கிறாங்க. அது ஒரு சீரியஸ் கிரிமினல் அஃபென்ஸாக கன்சிடர் பண்ணி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிரிமினல் அஃபென்ஸ் அடிப்படையில் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கும். திரு பாரதி, வீடுகளில் பூந்த அந்த எண்ணெய் கசிவுகள் அது அகற்றப்பட்டுருச்சா? அடிப்படையில் அவர்களோட வாழ்க்கை வந்து அது சரி செய்யப்பட்டு சீர் செய்யப்பட்டு விட்டதா? இல்லை, அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா 5 அடிக்கு அந்த இது மக்கள் தான் தங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதை வந்து பார்த்துருக்காங்க. படகுகளில் பட்டது அப்படியே தான் இருக்குது, வீடுகளில் வந்தது அப்படியே தான் இருக்குது. எதுவும் இன்னும் அந்த மாதிரிலாம் பண்ணல. ஏன்னா இருக்கிறதுல பெரிய விஷயம் இப்போ அந்த ஆற்றுல இருக்கிறதா நம்ம
ஒழுங்கு பண்ண வேண்டியதில்லை, மாற்று கருத்து இல்லை. இதை விட பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தணுன்றதுனால அவசரமாக ஜேசிபி எல்லாம் வச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. அந்த கசடுகளை அதிகப்படியாக இருந்ததெல்லாம் குறைச்சிருக்காங்க. ஆனால் குடியிருப்புகளில் போயிட்டு மக்கள் தான் அவங்கவுங்க குடியிருப்பு அவங்கவுங்க, ஏன்னா அந்த அந்த இதுவில் அவங்க வாழ முடியாது, அதுக்குள்ளே போய் உட்காந்து 5 அடிக்கு. அது நீங்கள் அரசிடம் கோரிக்கை வச்சிங்களா? இல்லை, இந்த குடியிருப்புகளில் அகற்றம் கொடுப்பதற்கு, அகற்றம் செய்வதற்கு அரசாங்கம் உதவி பார்க்க வர ஒவ்வொருத்தரும் மாநில அரசுலேருந்து வரவங்களும் சரி, அதிகாரிகளும் சரி, எல்லாமே பார்வையிட்டு போகிறாங்க. அப்போ வேற என்னதான் அவங்களோட வேலை என்ன? இல்லை, நேற்று உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்வையிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நடவடிக்கை எதுவும் முடிவிடப்பட்டதா? இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே. அப்படி இருந்தால் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா? பொதுமக்கள் இன்னைக்கு எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க? நேற்று அவர் தான் வந்துட்டாரு, உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும்ன்ற. இல்ல, அந்த பகுதியை சேர்ந்த மதிவானனே இருக்கிறாரு, அவர் எனக்கு பிரச்சனையும் வலியும் புரியுதுன்னு சொல்றாரு. இல்ல, அது உண்மை. ஆனா அப்போ ஆனாலும் வந்து மாநில அரசு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்களா? உண்மைதான். நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய தாழங்குப்போன்ற மீனவர் கிராமம் இன்னைக்கு மறியல் செஞ்சு தங்களோட வருத்தத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகம் எல்லாம் அங்க வந்து அங்க பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இருக்கக்கூடிய ஒரு 8 மீனவர் கிராமம் நேரடியாக பாதிக்குதுன்னா அது இதை சம்பந்தப்பட்ட 8 மீனவர் கிராமத்தையும் கூப்பிட்டு அடுத்தது என்ன செய்யணுன்றோம். அவங்கள வேலை வாங்கணும்னு நினைக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் அடுத்தது அவங்களுக்கு என்ன பண்ணணுன்றது பேச்சுவார்த்தை இல்லை. உடனே அவங்க ஒரு கமிட்டி இருக்காங்க, அவங்க ஒரு முடிவு பண்ணி அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்களே தவிர இந்த மக்களுக்கு அந்த குடியிருப்பில் என்ன பண்ணணும், உங்களோட வாழ்வாதாரத்துக்கு அடுத்தது என்ன செய்யணும், அப்படியெல்லாம் எந்த விதமும் இல்லை. அவங்களோட வேலை பசுமை தீர்ப்பாயம் வந்து இந்த இதுகளை எடுக்க சொல்லியாச்சு, அதில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. சரி, இதில் இப்படி மக்களோட பிரச்சனைகள் மீது பாராமுகமாக அரசாங்கம் இருக்குதுன்னா அதற்கு என்ன காரணம்? இந்த மாதிரியான பிரச்சனையில் அந்த பிரச்சனையோட உண்மையான அந்த இது தெரியுதான்றது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. ஒரு ஆயில் கொட்டினா இது எந்த அளவுக்கு மக்களோட வாழ்வாதாரத்தை எப்படி பாதிக்கும் தெரியலன்னா அரச இயந்திரம் அங்க போய் சேரவே இல்லை அப்படின்னா நீங்க சொல்லலாம். ஆனா அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் உட்பட எல்லாரும் வந்து பார்த்திருக்காங்கன்னு சொல்றீங்க, அதிகாரிகள் பார்த்திருக்காங்கன்றீங்க. அப்புறம் அவர்களுக்கு தெரியாமல் ஏன் இருக்கு? பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு இழப்பீடு கொடுத்தா சரியா போயிடுன்றது பெரிய, அதாவது இழப்பீடு கூட இல்லை, நிவாரணம் கொடுத்துட்டா சரியா போயிடும், இது எல்லாத்தையும் மறைச்சிடலான்ற அந்த போக்கு தான் தப்புன்னு சொல்ல வரேன். முதல்ல அவங்களோட வலியை உணருங்க. இந்த குடியிருப்புல என்ன பிரச்சனை, ஒரே ஒரு கேம்ப் போட்டு விட்டுட்டோம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எப்போனாலும் முகாமுக்கு வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம், இது இல்லை பிரச்சனை. இன்னும் அந்த குடியிருப்புகள் வந்து ஒழுங்குபடுத்தலை, படகுகள் இன்னும் ஒழுங்குபடுத்தலை. முதல் விஷயம் இந்த கச்சா எண்ணெயை உடனடியாக அந்த கழிவுகளை வந்து எடுக்கணும். எடுத்துட்டு நான் பசுமை தீர்ப்பாயத்தில் போயிட்டு நாங்கள் இந்த இதை சரி பண்ணிட்டோன்னு சொல்லணும், அவ்வளோதான். மக்களோட வாழ்வாதாரத்துக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி தான் அது கூட ஒரு முடிவு. இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் அதுவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையை உண்டாக்கி இருக்குது, அது வேறு விஷயம். மக்களை வந்து அவங்கள மறுவாழ்வை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான இழப்பீடாக இல்லாமல் நிவாரணம் என்ற பேரில் கொடுக்கறதுலாம் ஒரு பெரிய இதுவாக இல்லை, இன்னும் அதிருப்தி தான் தருது. சரி, திரு ரஞ்சித் குமார், இஸ்ரேல் காசா மீதான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குது. போரில் வந்து பிரச்சனைகள் வந்து எப்பொழுதுமே தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அதில் இஸ்ரேல் வந்து அந்த இஸ்ரேல் பிணை கைதிகளே தவறுதலாக சுட்டு கொண்டுடுறாங்க. அதை உடனடியாக இஸ்ரேல் ராணுவம் ஒத்துக்குது, நாங்களே எங்கள் ஆளுங்களை தெரியாமல் சுட்டு கொண்டுட்டோம், தவறை ஒப்புக்கொண்டு நாங்கள் சரி செய்வோம்னு சொல்கிற ஒரு போரில் நடக்கக்கூடிய விஷயத்தை கூட ஒப்புக்கொள்கிற சூழ்நிலையில் சிபிசிஎல் நிறுவனம் ஒருவேளை தவறு கூட செஞ்சிருக்கலாம். அதை ஒத்துக்கொள்றதுல என்ன பிரச்சனை, என்ன கசிஞ்சிருக்குன்றது தெரியல சொல்லி பிரபாகரன் சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை இருந்தால் அதை ஒப்புக்கொண்டு அதை சரி செய்வதற்கு அடுத்த கட்டமாக நகர்வதற்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? திரு ரஞ்சித் குமார், சரி, உங்களோட ஒலி கேட்கல, நான் மீண்டும் வரேன். திரு ரஞ்சித் குமார், ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சிபிசிஎல் வந்து சிபிசிஎல் சைடு தவறுகள் இருக்கலாம். அப்ப நம்ம என்ன சொல்றோம், பொல்யூஷன் கண்ட்ரோல் பியூரோ ஸ்டேட் கமிட்டி என்ன பண்றாங்க அதுதான் நம்ம கேக்குறோம். இப்ப சிபிசிஎல் ஒருவேளை இல்லையா சார், முதல்ல அதை 40 நிமிஷம் தவறு இல்லன்னே பேசுறாரு சார் ரஞ்சித் குமார். நீங்க தாங்க தவறு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. திமுக அரசு என்ன பண்ணுச்சு, எங்க இந்த ஆயில் வெளியில வந்து தவறு செஞ்சதே இருக்கட்டும், முதல்ல ஆயில் எங்க வந்து சொல்லுங்க. சரி, இருங்க, திரு மதிவாணன் முடிச்சு. நீங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் பியூரோ என்ன பண்ணீங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கேள்வி அது இல்ல, சிபிசிஎலுக்கு ஆதரவா பேசிருக்கீங்க. உங்களோட நீங்க போய் எடுத்து பாருங்க, பசுமை தீர்ப்பாயத்துல என்ன சொல்லுச்சு, ஃபர்ஸ்ட் நாள் என்ன சொன்னீங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன சொல்லுச்சு, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் சொல்லுச்சு சிபிசிஎலுக்கு ஆதரவா பேசிருக்குது. அப்புறமேட்டு தான் பசுமை தீர்ப்பாயம் கொண்டு வச்சதுக்கு அப்புறம் தான் வருது. இப்ப வந்து என்ன சொல்றாங்க, சிபிசிஎல் தான் களத்துல இறங்கி செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. மும்பைல இருந்து 2 ஸ்கிம்மர், ஒடிசால இருந்து 2 ஸ்கிம்மர் வருது. இப்ப கிட்டத்தட்ட 6 ஸ்கிம்மர் வந்து செயல்பாட்டுல இருக்குது. இதே தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே செஞ்சிருந்தா, தமிழ்நாடு அரசு கொஞ்சம் முன்கூட்டியே ஈகோ விட்டுட்டு மத்திய அரசு உதவி கேட்டிருந்தா நிச்சயமா சீக்கிரமா சரி பண்ணிருக்கலாம். சிபிசிஎல் தவறு செஞ்சிருக்கலாம், ஒருவேளை அவர்கள் மறைச்சிருக்கலாம். அது வந்து நமக்கு விசாரணையிலே வரும். நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, உங்களோட வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்டோட சீஃப் இன்ஜினியர் எங்க போனாரு, அவர் இருந்திருந்தாரு, அந்த கமிட்டியில அவர் இருக்க வேண்டியது.
தமிழ்நாடு போலீஸ் கண்ட்ரோல் போர்டோட சேர்மன் இவங்க எல்லாம் ஏன் வந்து போல அந்த அவங்க இந்த கமிட்டி போயிட்டு சிபிசிஎல் மேல எடுத்திருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இல்ல அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நிச்சயமா இப்ப சொன்னாங்க இல்லையா ரஞ்சித்குமார், அதாவது நீங்க தொடர்ச்சியாக இல்ல மாநில அரசு ஏன் செய்யலன்ற கேள்வியை இல்ல திரு ரஞ்சித்குமார், மாநில அரசு ஏன் செய்யலன்ற கேள்வியை நான் மதிவானன்ட்ட தொடர்ச்சியா வச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் மத்திய அரசின் பங்கு என்னவாக இருக்கின்றது? இதுல வந்து இந்த நிறுவனங்கள்லாம் ஒரு நலிவடைந்த நிறுவனமா இருந்தா கூட பரவாயில்ல, பெரிய அளவு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனம், நம்ம நாட்டுக்கு இது பெருமையை சேர்க்கக்கூடிய நிறுவனம் தான். அந்நிய செலாவணி பெருமளவு பெற்று தருது. இது வந்து சர்வதேச அரசியல்ல கூட ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடமா கூட இருக்கலாம். ரஷ்யாவோட எண்ணெயை சுத்திகரித்து நாம் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான பல்வேறு வர்த்தகங்கள் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏன் நம்ம வந்து ஏன் பறிக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதற்கு மத்திய அரசும் சேர்த்து தானே பதில் சொல்லணும். நாம் வந்து இந்தியர்கள் தானே, நமது அரசு தானே மத்திய அரசு நம்ம அரசு இல்லை. மத்திய அரசு நம்ம ஓரவஞ்சனையோட இல்லைங்கிறது நீ சொன்ன இத்தனை பேரை களத்துல இறக்கிருக்காங்க. இன்னைக்கு ஹெலிகாப்டர்ல வந்து அந்த கெமிக்கல்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி அந்த ஆயில வந்து இது பண்றதுக்கான முயற்சியில் எடுத்திருக்காங்க. பல்வேறு உபகரணங்கள் கொடுத்திருக்காங்க, பிபிஇ கிட் கொடுத்திருக்காங்க. 185க்கும் மேற்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் கொண்டு வந்து களத்துல இறக்கிருக்காங்க. நம்ம யாருமே கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. 185க்கும் மேற்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் களத்துல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 ஏஜென்சிஸ் வந்து இதுல களத்துல இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. அது கால தாமதமாயிருக்கு அப்படிங்கறத மாற்று கிடையாது. ஒருவேளை சிபிசிஎல் தங்களோட அந்த நிர்வாக சீர்கேடை மறைச்சிருக்கலாம். அது வந்து நம்ம தானே பொறுப்போட இருந்திருக்கும். சிபிசிஎல் மறைச்சுன்னு வைங்களேன், அவர்கள் வந்து அவங்க வந்து கை வைக்க பார்த்துட்டாங்க. அப்ப நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்திருந்து அலர்ட்டா இருந்திருந்து நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் காப்பாத்தி இருக்கலாம். நமக்கு தான் மாநில அரசு மாநில உரிமை நமக்கு இருக்கு, மக்களோட இதை நலனை பாக்குறோங்கிறப்ப நாம கொஞ்சம் கூடுதலா கவனத்தோட இருந்திருந்தா நிச்சயமா தடுத்திருக்கலாம். ஒருவேளை சிபிசிஎல் வந்து இது முதல் தவறு இல்ல, இதற்கு 2017 நடந்த தவறு. அது அந்த டான் காஞ்சிபுரம்ன்ற கப்பல்ல இருந்து கசிஞ்ச எண்ணெய், அதுல இருந்துலாம் என்ன பாடம் கத்துக்கிட்டோம்னு சொல்லி பாரதி கேட்கிறாரு. இப்படி பல கேள்விகள் இருக்குது இல்லையா? இதற்கெல்லாம் ஒருவேளை நேரடியாக வந்து மாநில அரசு தானே பார்த்து மக்கள் கேட்பாங்க. இல்லை, இந்த விவாதம் ஆரம்பிச்சதுலேருந்து சிபிசிஎல் இருந்தா வந்துதா, சிபிசிஎல் தான் நடக்கலையா, அந்த மாதிரி ரஞ்சித்குமார் பேசுறதாங்க இந்த பிரச்சனைக்கான காரணமே. முதல்ல தவறு எங்கே நடந்தது, அந்த தவறுக்கு யார் காரணம், அதில் எங்கே தவறு சரி பண்ணணும்னு சொன்னோம். அதை பேசவே அவர் தயாராக இல்லை. ஆரம்பிச்சதுலேருந்து நானும் பார்த்துனுக்கிறேன். இதே ஃபாரின்ல ஒரு பிரிட்டிஷ் பெட்ரோலிய கம்பெனியில் ஒரு தவறு நடந்தா மொத்த செலவு கம்பெனியை வித்தாவது மக்களுக்கு செட்டில் பண்ணுறாங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இதான நான் கேட்கறது. மாநில உரிமை பற்றி பேசுறாரு, மாநில அரசு அதிகாரத்தை பற்றி பேசுறாரு. எங்களுக்கு எந்த அதிகாரம் கொடுத்துருக்கீங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். மொத்த அதிகாரத்தையும் நீங்க வீட்டில் வச்சிருக்கீங்க, கைப்பாவையா செயல்படுறீங்க. 4 நாள் கழிச்சு வந்து நீங்க வந்து ஆள் அமிச்சிட்டா ஸ்கிம்மர் அமிச்சிட்டான்றீங்க. நாங்க அந்த ஏரியாவில் இருக்க எங்களுக்கு தெரியும். ரஞ்சித்குமார் சபையில வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி பொய்யான தகவல் பேசாதீங்க. அங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் முழுசா. இன்னைக்கு நிவாரணத்துல இருந்து இன்னைக்கு மக்களை சந்திக்கிறதுல இருந்து எல்லாமே மாநில அரசு தான், நீங்க இல்ல. சரி சரி, சார் வீட்டுக்குள்ள ஆயில் வந்துடுச்சு, எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. சார் கேட்டார் இல்ல, என்ன ஆயில், அதோட தன்மை என்ன, அது எவ்வளவு பாதிப்பு கொடுக்கும் பேச தயாரா இல்ல திருமதிவான நான் கேட்பது இல்ல, நான் என்ன கேட்கிறேன், ஆயில் என்ன ஆயில்னே தெரியலன்னு சொல்லி ஒரு சாமானிய மனிதனோ இல்ல அங்குள்ள மீனவர் சொன்னா பரவாயில்ல. சொல்றேன் சிபிசிஎல் தான் சொல்லணும்ன்ற. இல்ல சொல்றேன் சிபிசிஎல் சொல்லட்டும் சார். இல்ல சிபிசிஎல் நான் கேட்பது ஒரு ஊடக நிறுவனத்துல இருந்து நாம வந்து அங்க இருந்து சாம்பிளை கலெக்ட் பண்ணி அதுல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்றத நம்ம ஒரு ஆராய்ச்சி செய்றோம். ஒரு மாநில அரசுக்கான அதிகாரமும் அதோட பலமும் இன்னும் ரொம்ப அதிகம். அப்போ அந்த ஒரு மாநில அரசு இதுல இருக்கிறது ஆதாரத்தோடு இதுதான் விஷயம்னு சொல்லி வழக்குகள் இருக்குது. இப்போ நேரடியாக நீதிமன்றத்தை நாடலாம். நீதிமன்றத்தை நாடி உடனடியாக நீங்க வந்து இது கவனத்தை பெற வைக்கலாம். தேசிய அளவில் ஊடகங்களோட கவனம் பெறணும். இது சொல்ல போனா இது சர்வதேச செய்தியா இருக்கணும். அது அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம மாநில அரசு என்ன நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கின்றது. இது ஐநாலே வந்து சுற்றுச்சூழல் பாதிப்புக்கான விஷயங்களுக்கெல்லாம் ஆயில் ஸ்பில்லுக்கான கைட்லைன்ஸ் இருக்கு. மாநில அரசு நம்ம இதை எடுத்துட்டு போகணுமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் நாங்க தானே சார் எடுத்துன்னு போயிருக்கோம். நீங்க தயவு செஞ்சு துறை சம்பந்தம் இல்ல அப்படி போயிருந்தீங்கன்னா ஏன் போராடுறோம்னு பாரதி கேட்கிறாரு. காலதாமதம் நமக்கு சார் நான் திரும்ப சொல்றேன், நாள்ல இருந்து நம்ம தான் இதை பார்த்துன்னு இருக்கோம், இந்த பிரச்சனையை டீல் பண்ணிருக்கோம். தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும். பசுமை தீர்ப்பாயம் தானா முன் வந்து இந்த கேஸை எடுக்கிறாங்க. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கணும். நான் என்ன கேட்கறேன்னா, போயிட்டு அந்த பசுமை தீர்ப்பாயத்துல சிபிசிஎல் என்ன சொன்னாங்க, எங்க ஆயில் கிடையாது, எங்களை மாதிரி 500 கம்பெனி இருக்கு, அதுல இருந்து வந்ததுன்னு சொன்னாங்க. இவ்வளவு ஆயில் வந்துனே இருக்கு, எப்படி சார் எக்ஸ்டெண்ட் ஆகினே இருக்குது? முதல்ல அந்த ஃபால்ட்டை கண்டுபிடிச்சா சார் சிபிஎல்? ஃபால்ட்டை முதல்ல ரெக்டிஃபை பண்ணிட்டாங்களா? வெளியில போன எண்ணெயை கூட விடுங்க,
எப்படி அதிகமாகினே இருக்குது, எப்படி போய்கிட்டே இருக்குது, எங்கேயுமே ஸ்டாப் பண்ணலையே. சிபிசிஎல் ஒரு இடத்தோட வேலை செய்யலையே. சம்பந்தம் நான் திரும்ப சிபிசிஎல் இந்த அதிகாரம்னு சொல்றாருல, இந்த அதிகாரம் எங்க கிட்ட இருந்தா நாங்க நடவடிக்கை எடுக்க முடியும். எல்லா அதிகாரத்தையுமே நீங்க வச்சுக்கிட்டு அவர் வெளிப்படையா சொல்றாரு சிபிஎஸ் தவறு நடந்திருக்கலாம் போய், இதெல்லாம் என்ன இது பொது வெளியில பேசுறது? பாரதி, நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. அதாவது பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசு தான் எடுத்திருக்குன்னு சொல்றாரு மதிவான். இல்லை மாநில அரசை பொறுத்த வரைக்கும் முதல் நாளே அவங்க போய் சிபிசிஎல்ல பார்த்துட்டு சிபிசிஎல் தான் காரணம், இதோட தன்மை வந்து எந்த அளவுக்கு ஓவராக இருக்குன்றதை உடனடியாக தமிழக முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு போயிருந்தா, தமிழக முதல்வர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்திச்சா நிச்சயமாக பிரச்சனை சரியாக இருக்குன்றது எங்களோட இது. ஆனால் பேரிடர்னு பசுமை தீர்ப்பாயம் தான் சொல்லுது, இது மிகப்பெரிய பேரிடர், அந்த அளவுக்கு இருக்குது அந்த பாதிப்புகள், எப்படி இவ்வளோ சாதாரணமாக நான் இதை எடுத்துக்கிறீங்களேன்னு கேட்டதுக்கப்புறம் தான் மாவட்ட நிர்வாகமே எழுந்தது. அதுக்கப்புறம் தான் பல்வேறு துறையை இருக்கிற எல்லா அதிகாரியும் ஓடியாராங்க. அதுக்கப்புறம் தான் தலைமை செயலாளர் வராரு. ஆனால் தமிழக முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கணும், இது மிகப்பெரிய பாதிப்பு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மிக கடுமையாக பாதிச்சிருக்கின்ற தகவல் சென்னையில் இருக்கக்கூடிய முதல்வருக்கே போகலையான்றது தான் எங்களோட வருத்தமாக இருக்குது. வந்து நேரடியாக பார்த்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அரசு உங்களுக்கு துணையாக இருக்குன்ற ஒரு தைரியத்தை கூட சொல்ல முடியலன்னா அந்த மக்களுக்கு யாருன்ற பொறுப்பு அதிகாரிலாம் வராங்க, பார்க்குறாங்க, பார்த்துட்டு போய்க்கினே இருக்காங்க. எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்து இழப்புன்றத உங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்குறேன்றது அது அதை விட மோசமாக இருக்குது. அப்போ உண்மையிலே தமிழக முடிவு எடுக்க வேண்டியவர் அங்கே வந்திருந்தாருன்னா நிச்சயமாக அந்த மக்களோட பாதிப்பு தெரிஞ்சிருக்குமான்னு கூட எங்களுக்கு இப்போ தோணுது. இப்போ சரி, திரு பிரபாகரன், ஒருவேளை இந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இருக்குது, இது சார்ந்தில்ல வேற மாதிரியான நிறுவனங்களும் இருக்குது, அந்த பகுதி மக்கள் வந்து ஒரு அபாயத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. இதை சரி செய்வதற்கு முதற்கட்டம்னா என்னன்னு சொல்லுவீங்க? அதாங்க, இப்போ சுணக்கம் ஏற்பட்டுருச்சு, ஆனால் இப்போ அடுத்து என்ன செய்ய வேண்டும், ஆக வேண்டிய வேலை என்னன்றதை பார்க்கணும். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஸ்பில்லில் அதிகப்படியாக கார்சினோஜெனிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதாவது கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தில் வந்து மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த பகுதியில் இந்த விஓசி காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ்லாம் அந்த ஆயிலில் ஸ்பில்லாக இருக்கிறதுனால அந்த பகுதியில் எந்த ஒரு தாவரங்களும் விளையாத ஒரு சூழல் தான் இருக்குது. அப்போ இது முற்றிலுமாக நீங்கள் வந்து இந்த ஆயிலை க்ளீன் பண்ணி கொடுத்தா தான் மீண்டும் தொழில் பண்ண முடியும். அப்போ இந்த மக்களுக்கு வந்து இந்த ஆயிலை க்ளீன் பண்ணி கொடுப்பதற்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்றத முதல்ல சொல்லணும். 20ஆம் தேதிக்குள்ளலாம் நிச்சயமாக முடியாது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னும் 6 மாதம் ஆகலாம், 8 மாதங்கள் ஆகலாம். அது வரைக்கும் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற முக்கியமான கேள்வியை மீனவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு 30,000 ரூபாய் வந்து வேணும், தேவைப்படுகிறது. அதை கொடுத்தால்தான் அவர்களால் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு மீனவர் தரப்புலேருந்து கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அப்போ அடுத்த இந்த கிளீன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அடுத்த 6 மாதம் 8 மாதத்துக்கு அவர்களுக்கான அந்த பணத்தை இழப்பீடை வந்து யார் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொல்யூட்டர் பே பிரின்சிபல் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட குற்றம் இழைத்த சிபிசிஎல் நிறுவனம் தான் இது கொடுக்கணும். ஆனால் சிபிசிஎல் தொடர்ந்து வந்து மறுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோர்ட்டில் ப்ரூவன் ஆகி வரத்துக்கு பல வருடங்கள் ஆகும். அது வரைக்கும் இந்த இழப்பீடை வந்து கிடப்பில் போட்டு விடாமல் உடனடியாக மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கமும் அவர்கள் நிதியிலிருந்து இந்த இழப்பீடை வந்து கொடுக்கணும். பிற்பாடு சிபிசிஎல் இருந்து இந்த இழப்பீடை வந்து பெற்றுக்கொள்ளணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இத்தனை நாட்களாக அந்த ஆயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. அப்போ அவர்களுக்கு ஏற்கனவே உடல் உபாதைகள் வந்து விட்டது. கண்ணெரிச்சல், நுரையீரல் பிரச்சனை, லிவர் பிரச்சனை, உங்களுக்கு நெஞ்செரிச்சல்லாம் ஏற்கனவே கம்ப்ளைண்ட்ஸாக வந்துகிட்டு இருக்கு. இன்னும் அந்த பகுதியில் வந்து மெடிக்கல் ஸ்கிரீனிங் நடத்தப்படல. உடனடியாக மருத்துவ குழு அமைக்கப்பட்டு அவர்களுக்கான மெடிக்கல் நடத்தப்படலன்னும் போது சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் வந்து ராதாகிருஷ்ணன்லாம் வந்து இது மாதிரி மெடிக்கல் ஸ்கிரீனிங் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கலையா? இப்போ இந்த டிபேட் வரதுக்கு முன்னாடி நான் வந்து 6 கிராமத்தை தொடர்பு கொண்டு அவர்கள்ட்ட கேட்டுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இன்ன வரைக்கும் மெடிக்கல் ஸ்கிரீனிங் நடக்கல. மெடிக்கல் ஸ்கிரீனிங் உடனடியாக அங்கே செய்யணும். யார் யாருக்கெல்லாம் உடல் உபாதைகள் இருக்கோ அவர்களுக்கான அந்த மருத்துவ முகாம் நடத்தி அவர்களுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணணும். முக்கியமாக இந்த கிளீனிங் ப்ராசஸ்க்கு வந்து பெரிய ஒரு பொருட்செலவு இருக்கு. இது வெறும் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அந்த இழப்பீடு மட்டும் கிடையாது, சுற்றுச்சூழல் இழப்பீடு, அதாவது என்விரான்மெண்டல் காஸ்ட்ன்றது ஒரு பெரிய தொகை. அதையும் வந்து சிபிசிஎல் நிறுவனம் தான் பெற்று தரணும். அதே மாதிரி இங்கே சிபிசிஎல் நிறுவனத்திற்கு என்ன ஒரு அலட்சியம் இருந்ததோ, இதில் இந்த குற்றத்தில் எவ்வளவு பங்கு இருக்கோ அதே பங்கு வந்து அதே அலட்சியம் மத்திய அரசாங்கத்துக்கும் இருக்கு. எந்த அடிப்படையில் சொல்றேன்னா, 2017ஆம் ஆண்டு ஆயில் ஸ்பில் நடந்தது பிற்பாடு இந்த மாதிரி ஒரு ஆயில் ஸ்பில் வந்து அதை வந்து தடுப்பதற்கு, பாதிப்பை குறைப்பதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு ஸ்டேட் ஆயில் ஸ்பில் கண்டின்ஜென்சி பிளான் அப்படின்னு உருவாக்குனாங்க. அதற்கான அனுமதி கோரப்பட்டு 4 வருடங்கள் ஆகுது. 4 வருடங்களாக அந்த பிளானுக்கு வந்து அனுமதி தராமல் கிடப்பில் போட்டு இருக்கிறது மத்திய அரசாங்கம். அதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்திருந்தால்
இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் இங்கே ஏற்பட்டிருக்காது. அப்போ உடனடியாக ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஆயில் ஸ்பில் கண்டென்சன்சி பிளான்ஸுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்க வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்றத பூவுலகின் நண்பர்கள் சார்பாக கோரிக்கையாக. திரு ரஞ்சித்குமார், அதாவது பல்வேறு விஷயங்களை வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எதிர்க்கிறாங்க, இது எல்லாம் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற வாதங்கள்லாம் சில நாட்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டது. இப்படி நல்ல ஒரு வருமானம் ஈட்டுத்தரக்கூடிய மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ வருமானம் ஈட்டுத்தரக்கூடிய நிறுவனங்கள் அவர்கள் தவறு செய்யும் பொழுது அது மக்கள் மத்தியில் அது ஒரு தீராத ஒரு காயமாக தான் அது போய் சென்று சேருது. இதை சரி செய்தால் தான் மீண்டும் மீண்டும் இன்னும் வளர்ச்சி திட்டங்களுக்கான பல்வேறு விஷயங்களுக்கு மக்கள் வந்து அனுமதி கொடுக்கலாம். கூடங்குளத்தில் வந்து இது மாதிரி டிசாஸ்டர் வந்தால் என்ன செய்ய போகிறோம், அதற்கு யார் காசு கொடுப்பது அப்படின்ற கேள்விகள்லாம் இருந்த பொழுது அதற்கு எதிர்ப்பெல்லாம் வந்தது. அப்படியான விஷயங்களில் இதற்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக அரசாங்கம் செயல்படணும்ல, மத்திய அரசும் சரி மாநில அரசும் இணைந்து இப்படி ஒரு முன்னுதாரணமாக அவர்கள் செயல்படணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய நிறைவு பார்வையை பதிவு பண்ணி. நிச்சயமா. இப்ப அதாவது மத்திய அரசு மாநில அரசு இரண்டுமே ஒரு சேர செயல்பட்டாதான் மக்களுக்கான நலன் செய்ய முடியும். மாத்தி மாத்தி குறை சொல்றதுல இருக்காங்க. நாம ஏன் இப்ப தமிழக அரசை கேள்வி கேட்கிறோம்னா, இப்ப இவர்கள் வந்து இத கொஞ்சம் வேகமா எடுத்திருந்தா இன்னும் சிறப்பா செயல்பட்டு இருக்கலாம். அதுதான் நீங்க தொடர்ச்சியா நீங்க முதல் கட்டத்துல இருந்து சொல்லிட்டீங்களே, தமிழ்நாடு அரசு சரியா செயல்பட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டீங்க. நானும் அந்த கேள்வியை 10 முறை மதிவானன்ட்ட வச்சுட்டேன். இப்ப நாம வந்து அடுத்த கட்டமாக நம் தேசிய அளவுல இருந்து தமிழ்நாட்டுக்காரங்க வந்து இது வளர்ச்சி திட்டங்களை அவங்க அனுமதிக்கிறதே கிடையாது. கூடங்குளத்தை கேள்வி கேட்கறாங்க, நெய்வேலியை கேள்வி கேட்கறாங்க, இங்க அனல் மின் நிலையங்களை தடுக்கணும்னு சொல்றாங்க. இப்படி தொடர்ச்சியாக அவங்க வந்து 8 வழிச்சாலையை வேணான்னு சொல்றாங்க. இப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இல்லையா? இப்படி மக்கள் வாழ்வாதார பாதிப்பு இருக்கும் பொழுது இப்போ அடுத்து ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் இருக்குது. மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாம் கருத்தில் கொள்ளாம நம்ம செயல்பட்டோம்னா எப்படி அடுத்த கட்டத்துக்கு மக்கள் உதவி செய்வாங்கன்ற ஒரு இது இருக்கு இல்லையா? நிச்சயமா இல்ல, அதுலதான் சொல்றோம். இப்ப நம்ம வந்து அந்த சிபிசிஎல் வந்து இன்னைக்கு மக்களுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப மெடிக்கல் யூனிட் அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல வந்து அந்த மெடிக்கல்ல பயன்படுத்த அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அது பொய்யான டேட்டா வருது, நம்ம தான் ஆக்ஷன் எடுக்கணும். இல்ல, ஒரு கிராமத்துக்கு கூட அவர் மெடிக்கல் யூனிட் வரலன்னு பிரபாகரன் சொல்றாரு. அதுதான் சொல்றேன். அப்ப சிபிசிஎல் பொய்யான தகவலை பொதுவெளியில சொல்றாங்க, அவங்க அறிக்கையில கொடுத்திருக்காங்கன்னா நம்ம நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும். இப்ப இழப்பீடு கொடுக்கறதுக்கான உரிமைகள் இருக்கு, கேட்கறதுக்கான உரிமைகள் நமக்கு இருக்கு. அதை கேட்டு வாங்கி தர கடமை யார்கிட்ட இருக்கு? சிபிசிஎல். நிச்சயமா இது ஒரு டிசாஸ்டர், இது வந்து மறுக்கிறதுக்கே இல்ல. இப்ப நம்ம அது இப்ப ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்களோட அந்த காட் பான்ஸ் அப்புறம் அந்த ஸ்டாம் வாட்டர் பான்ஸ்ல இருந்தா வெளியே லீக் ஆயிருக்கு, மாற்றுக்கிறது இல்ல. வேற எங்க இருந்து இவ்வளவு ஆயில் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதை யாரு கொண்டு வரது? இப்பதான் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் தொய்வு ஏற்பட்டு இருக்கிறோம். இப்ப பொல்யூஷன் கண்ட்ரோல் இப்பதான் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சு செக்ஷன் 33A எடுத்து இப்பதான் சிபிசிஎல் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. சோ இதெல்லாம் எடுக்கிற போது நிச்சயமா அதுக்கான இழப்பீடுகள் கிடைக்கும். ஏன்னா ஒரு நீங்க சொன்ன மாதிரி மினிரத்னா ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதுதான் அனைவரது கருத்துமாக இருக்குது. ரெஸ்பான்சிபிள் ஃபண்ட் இருக்கு, அதெல்லாம் நிச்சயமா பொதுமக்களுக்கு பயன்படும். அதை வாங்கி தர வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கு. பொறுத்து பார்க்கலாம். நன்றி திரு ரஞ்சித்குமார். எல்லா உதவியும் மத்திய அரசு கொடுத்துட்டு தான் இருக்கு. சரி, நன்றி ரஞ்சித்குமார். அதை பொறுத்து வந்து பார்க்கலாம். மக்களின் வாழ்வாதாரம், மக்களின் வாழ்க்கை இதெல்லாம் சரி செய்யப்படுமா, அரசாங்கங்கள் இந்த தீர்வை எட்டுவதற்கான முயற்சிகளை எடுக்குமா என்பதை பொறுத்து பார்க்கலாம். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும். டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008 800 800.